மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026இல் மறைந்த அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கட்ட வேண்டிய வரி பாக்கி 13 கோடி. அவரோட அண்ணன் மகா தீபா சொன்னாங்க, எத்தனை கோடி எங்கள் அத்தையோட வரி பாக்கியாக இருந்தாலும் கட்டுறதுக்கு நான் ரெடி. யார் வேணும் கட்டுறதுக்கு? எவனும் கட்ட வேண்டாம், நான் தான் கட்டுவேன்னாங்க. ஏன்னா அந்த போயஸ் கார்டன் பங்களா வீடு அதுக்கு தான் கொடுத்தாங்க கோர்ட் ஆர்டர் பிரகாரம். கோர்ட்டு 13 கோடியை கட்டுமான்னு சொல்லிட்டு புருஷனும் அதுவும் போய் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனு தாக்கலில் இந்த 13 கோடியை கட்ட முடியாது, இது அப்படி இது இப்படின்னு ஏகப்பட்ட கதை. கோர்ட்டு கடுப்பாயிட்டாங்க, செம கடுப்பாயிட்டாங்க. 13 கோடியை கட்டுறியா இல்லை அதோட மொத்த சொத்தையும் விற்றுட்டு 13 கோடியை நாங்கள் எடுக்கவா, போயஸ் கார்டன் வீடை விற்கவா, உன்னை வெளியே தள்ளவான்னு கேட்டாங்க. இப்போ டர்ராகி போய் 13 கோடி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏம்மா, போயஸ் கார்டன் வீடை வேணால் ஏன்ட்ட கொடுமா, நான் வேணால் 13 கோடியை கட்டுவேன். நான் 13 கோடி கட்டிடுதம்மா, விட்டுருமா. போயஸ் கார்டன் வீடை கொடுமா. ஒரு 100-200 கோடி ரூபா வீடை கையில் வச்சுக்கிட்டு 13 கோடியை கட்டுறதுக்கு மூக்கால் அழுதியம்மா. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? கோர்ட்டில் பதில் மனு